அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க என்னைக்காச்சும் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கூட படிக்கிற மற்ற பசங்களை நினைச்சு பயந்துருக்கீங்களா? அல்லாஹ், இன்னைக்கு ஸ்கூல் போனா அந்த கேங் நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ, இவங்களால நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துருமோன்னு நினைச்சு கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி பயம் இருந்தா கவலையே படாதீங்க. இன்னைக்கு நம்ம அமீனோட பயத்தை விரட்ட போகும் அந்த வீரம் மிகுந்த வரலாற்றை பத்தி தான் இந்த கதையில் நாம பார்க்க போறோம். ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் என் அமீன். ஏய், என்ன பண்றீங்க? ஏன் அவனை இப்படி கிண்டல் பண்றீங்க? சும்மாதான் அமீன், இவ பேசுறதே ஒரு மாதிரி காமெடியா இருக்குல்ல, அதான். இதுல என்ன காமெடி இருக்கு? அவனோட குறைய வச்சு சிரிக்கிறது தப்பு. பேசாம உன் வேலைய மட்டும் பாத்துட்டு போயிட்டே இரு. தேவையில்லாம நடுவுல வந்து எங்க கிட்ட வச்சுக்காத. என் வேலைய தான் நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க பண்றது தப்பு. ரொம்ப பேசாத அமீன், நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம். நீ மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா நாங்க யாரும் உன் கூட பேச மாட்டோம். அப்புறம் உன்னையும் சேர்த்துதான் கிண்டல் பண்ணுவோம். பாத்துக்கோ. பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெருசா சப்போர்ட் பண்ண வந்துட்டான். நாளைக்கு உனக்கு இருக்கு. சுஹைர், அழுகாத. உனக்கு நான் இருக்கேன். வா போலாம். என்ன அமீன், ஸ்கூல் முடிஞ்சு வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் Dress கூட மாத்தாம அப்படியே உட்கார்ந்திருக்கா? என்ன ஆச்சுப்பா? என்ன யோசனை? அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலமா, நான் இனிமே ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஏன் அமீன், என்னாச்சு? யாராவது எதுவும் சொன்னாங்களா? பதில் சொல்லு அமீன், ஏன் பேசாம இருக்க? அமீன், என்னாச்சு? அம்மா இவ்ளோ கேக்குறாங்க, ஏன் பதில் சொல்லாம இருக்க? ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாரு அமீன், நீ இன்னும் சின்ன பையன். ஸ்கூல்ல உனக்கு என்ன நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அது அப்படியே வந்து எங்கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ சொல்லணும். அப்போதான் அதுல எது சரி எது தப்புன்னு உனக்கு நாங்க சொல்லி கொடுக்க முடியும். அது வந்துப்பா, நான் செஞ்சத சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, அதான். கண்டிப்பா திட்ட மாட்டேன் அமீன். இந்த வயசுல உனக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு உனக்கு முழுசா தெரியாது. நீ செஞ்சது சரியா தப்பான்னு நாங்க அப்போதான் உனக்கு சொல்லித்தர முடியும். அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உனக்கு ஒரு கஷ்டம்னா அத முதல்ல எங்ககிட்ட தான் சொல்லணும். எங்களை உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா நினைச்சுக்கோ. இனிமே எதையும் மறைக்காத, சரியா? சரிப்பா, இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஸ்கூல்ல என்ன ஆச்சுன்னா, இதுல என்ன காமெடி இருக்கு? அவனோட குறைய வச்சு சிரிக்கிறது தப்பு. ரொம்ப பேசாத அமீன், நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம். நீ மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா நாங்க யாரும் உன் கூட பேச மாட்டோம். உன்னையும் சேர்த்துதான் கிண்டல் பண்ணுவோம். பாத்துக்கோ. மாஷா அல்லாஹ் அமீன், நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? ஒரு தப்பு நடக்கிறத பார்த்தா நம்மால முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்கணும். நீ அந்த தப்ப தடுத்திருக்க, எந்த தப்பும் பண்ணல. நீ எதுக்கு பயப்படுற அமீன்? இல்லப்பா, ஃபர்ஸ்ட் அந்த பையனை கிண்டல் பண்ணப்போ நான் தைரியமா பேசிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் ஒருத்தன் தான் அந்த பையனுக்காக பேசினேன். ஆனா அவங்க ஒரு குரூப்பா இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன கிண்டல் பண்றாங்க, மிரட்டுறாங்க. உங்க முன்னாடி நான் மட்டும் தனியா என்ன பண்ணுவேன்? அதனாலதான்ப்பா எனக்கு ஸ்கூல் போகவே பயமா இருக்கு. நான் போக மாட்டேன்ப்பா. என்ன அமீன், என் பையன் இவ்ளோ வீக்கா பேசலாமா? நம்பர்ஸ் அதிகமா இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? எண்ணிக்கை முக்கியம் இல்ல, அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. இருந்தாலும் எனக்கு உள்ள படபடன்னு இருக்கு. தைரியம் வரமாட்டேங்குது. அப்போ நீ பத்ரு சஹாபாக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். பத்ரு சஹாபாக்களா? யாருப்பா அவங்க? அமீன், இது கற்பனை கதை இல்ல. சரியா 1400 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நிஜமான வீரர்களோட வரலாறு இது. அப்போ மக்காவுல இருந்த மக்கள் எல்லாரும் உண்மையான இறைவனை மறந்து தாங்களே செஞ்ச சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த இருளான காலத்துலதான் அல்லாஹ் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு வெளிச்சமா அனுப்பி வச்சான். அவங்க மக்களுக்கு அல்லாஹ் ஒருவன்கிற உண்மையையும்
அன்பு, நீதி, அது போக மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள நபியா ஏத்துக்கிட்டு அவங்க கூடவே இருந்த அவங்களோட தோழர்களை தான் நாம சஹாபாக்கள்னு சொல்றோம். இத பிடிக்காத மக்கத்து காஃபிர்கள் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்கள அடிச்சு துன்புறுத்துனாங்க. அவங்களோட சொத்துக்களை புடுங்கிக்கிட்டாங்க. அல்லாவுக்காக தங்களோட வீடு, வாசல், சொத்துன்னு எல்லாத்தையும் அப்படியே மக்காவிலே விட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் வெறும் கையோடு மதீனாவுக்கு புறப்பட்டாங்க. இததான் நாம ஹிஜ்ரத்னு சொல்றோம். அப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்களை நாம முஹாஜிரீன்கள்னு சொல்லுவோம். அப்போ மதீனாவுல இருந்த மக்கள் மக்காவுல இருந்து வந்தவங்களுக்கு தங்களோட வீட்டையும் உணவையும் கொடுத்து ரொம்ப அன்பா உதவி செஞ்சாங்க. அவங்கள தான் நாம அன்சாரி தோழர்கள்னு சொல்றோம். முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் ஒருத்தருக்கொருத்தர் அண்ணன் தம்பிங்க மாதிரி அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா அவங்க மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மக்கா காஃபிர்கள் அவங்கள நிம்மதியா இருக்க விடல. ஒட்டுமொத்தமா முஸ்லிம்களை அழிக்கணும்னு 1000 பேர் கொண்ட பெரிய படையோட சண்டைக்கு வந்தாங்க. இது ஹிஜ்ரி 2வது வருஷம் ரமலான் மாதம் பிறை 17வது நாள் நடந்துச்சு. அப்போதான் உங்களை எதிர்த்து போர் செய்ய வர்றவங்கள நீங்களும் எதிர்த்து போரிடுங்க அல்லாஹ் கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போர் செய்வாங்களான்னு யோசிச்சாங்க. ஏன்னா அப்பதான் எல்லாரும் முதல் முறையா நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பசியோட இருக்கிற என் சஹாபாக்களுக்கு போர் செய்யறது கஷ்டமா இருக்குமேன்னு அவங்க கவலைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்சாரிகள், யா ரசூலுல்லாஹ், நீங்க எங்க ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை நாங்க உயிரை கொடுத்தாவது பாதுகாப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இந்த போர் மதீனாவுக்கு வெளியே நடக்குது. அதனால யாரையும் கட்டாயப்படுத்த கூடாதுன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க. அப்போதான் முஹாஜிர் தோழரான மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து ரொம்ப உறுதியா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க மூசா நபியோட மக்கள் மாதிரி கிடையாது. அவங்க மூசா நபி கிட்ட நீங்களும் உங்க இறைவனும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்து பாக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அப்படி சொல்ல மாட்டோம், நாங்க உங்க கூடவே வந்து சண்டையிடுவோம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அன்சாரி தோழர்களோட தலைவரான சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து, யா ரசூலுல்லாஹ், நாங்க நோன்பு வச்சிருந்தாலும் சரி, மதீனாவுக்கு வெளியே இருந்தாலும் சரி, நீங்க எங்களை இந்த கடல்ல குதிக்க சொன்னாலும் நாங்க தயங்காம குதிப்போம்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. சஹாபாக்களோட அந்த உறுதியான அன்பும் விசுவாசமும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. அவங்க முகம் ரொம்ப பிரகாசமாச்சு. அல்லாஹ்வோட உதவி நிச்சயம் நமக்கு இருக்குங்கிற நம்பிக்கையோடு அந்த பெரிய வெற்றியை நோக்கி அவங்க எல்லாரும் போர்க்களத்துக்கு புறப்பட்டாங்க. அந்த போர்க்களத்துல சஹாபாக்கள் வெறும் 313 பேர் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பெரிய ஆயுதங்களோ வசதிகளோ கிடையாது. வெறும் 2 குதிரைகளும் சில ஒட்டகங்களும் இருந்துச்சு. ஆனா அவங்க அல்லாஹ் மேல வச்சிருந்த நம்பிக்கை மலை போல ரொம்ப உறுதியா இருந்துச்சு. அவங்களோட அந்த உண்மையான ஈமான பார்த்து அல்லாஹ் வானவர்களை அனுப்பி உதவி செஞ்சான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால் மற்றும் சூரத் ஆல இம்ரான் அத்தியாயங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். முதல்ல 1000, அப்புறம் 3000, கடைசியா 5000 வானவர்களை அடையாளமிடப்பட்ட குதிரைகள்ல அல்லாஹ் இறக்கி உதவி செஞ்சான். இது சஹாபாக்களோட மனசுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நிம்மதியையும் கொடுத்துச்சு. இந்த கடுமையான போர்ல நம்ம சஹாபாக்கள்ல மொத்தம் 14 பேர் ஷஹீதானாங்க. அவங்கள 6 பேர் முஹாஜிரீன்கள், 8 பேர் அன்சாரிகள். இவங்க 14 பேரோட பெயர்களும் பத்ரு போர்க்களத்துல இன்னைக்கும் ஒரு நினைவு தூண்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பத்ரு போர்ல கலந்துகிட்ட அந்த 313 சஹாபாக்களுக்கும் இஸ்லாத்துல ஒரு தனி சிறப்பு இருக்கு. அவங்களதான் நாம பத்ரீன்கள்னு சொல்லுவோம். பத்ரு போர்ல கலந்துகிட்ட அந்த 313 சஹாபாக்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் சொர்க்கத்தை உறுதி செஞ்சுட்டான். மாஷா அல்லாஹ், என்னப்பா சொல்றீங்க? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இவ்ளோ பெரிய விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா ஒண்ணு கவனி, சஹாபாக்கள் வீரமா இருந்தாங்கங்கிறதுக்காக நீ ஸ்கூல்ல போய் அந்த பசங்க கூட சண்டை போடக்கூடாது. ஒரு முஸ்லிம் எப்பவும் ஸ்மார்ட்டா இருக்கணும். அவங்க உன்னை மிரட்டுறாங்கன்னா நீ பயந்து ஓரமா போய் உட்காராம தைரியமா உங்க மிஸ் கிட்ட போய் உண்மையை சொல்லு. நீ ஹக்கான விஷயத்துக்காக நிக்கும் போது அல்லாஹ் உனக்கு துணையா இருப்பான் இன்ஷா அல்லாஹ். புரியுதா? புரியுதுப்பா. இன்ஷா அல்லாஹ், இனிமே நான் பயப்பட மாட்டேன். மிஸ் கிட்ட சொல்லி இதை நான் சரி பண்ணிப்பேன். ஜஸாக்கல்லாஹ் கைர்ப்பா. ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் தரும் பெரிய வரம் என் அமீன். பாத்தீங்களா குழந்தைகளா, எண்ணிக்கை முக்கியமில்லை, நாம செய்யற விஷயம் நேர்மையாயிருந்தா அல்லாஹுவோடைய உதவி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்.
பத்ரு சஹாபாக்களைப் போல நாமளும் எல்லா விஷயத்திலையும் அல்லாவை மட்டும் நம்பி துணிச்சலா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். குழந்தைகளா, இப்போ இது உங்க டர்ன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் உதவிய மதீனத்து சஹாபாக்களை நாம் என்னவென்று அழைப்போம்? ஆப்ஷன் ஏ முஹாஜிரீன்கள், ஆப்ஷன் பி அன்சாரிகள். சரியான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கதையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கஃபிலா சாரா, இர்ஃபான் கான் மற்றும் நலீர் ஹமூத் இவர்கள் கேட்டது போல பெற்றோர்களின் சிறப்பை பற்றி அமீன் எப்படி கத்துக்கிறான் என்று பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.